வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து 100 கிராம் டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன், 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு வேண்டிய தக்காளி 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 50 கிராம், பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ இது வந்து 1 டீஸ்பூன், தயிர் வந்து 100 கிராம், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம் 200 கிராம் போட்டிருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆயில் ஒரு 150 கிராம் ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரட்டும். வெங்காயம் பாதி அளவு செவந்தால் போதும். மீதி வந்து வெஜிடபிள் நம்ம போடுறோம்ல, கூடவே சேர்ந்து அது மீதி செவந்துடும். அதனால் பாதி அளவு செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 100 கிராம், டபுள் பீன்ஸ் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். இதில் இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோ. இது ஒரு 100 கிராம். இது பெரிய துண்டாக போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். கேரட்லாம் பாருங்கள், நல்லா முக்கால்பாக வெந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இந்த டைமில் சேர்த்தோம்னா எண்ணெயோட கலந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம தனியாக இருக்கிற ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு கலர் கிளறிட்டு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்க்கிறேன். நல்லா மசிஞ்சு வரட்டும். $100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்துக்கிறேன். நான் அரை கிலோ சீரக சம்பா எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸு வெஜிடபிள் பிரியாணி. வீடுங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி 1/2 கிலோ 1 கிலோ இது உள்ளே தான் செய்வாங்க. இது டைரெக்டாக நம்ம வந்து இதுலேயே அரிசி போட்டு செய்ய போகிறேன். அடுத்த முறை செய்யும்போது, அடுத்த எபிசோடில் நான் செய்யும்போது பிரியாணி ஸ்டைலில் வடித்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். நான் தேவையாக இருந்துச்சுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலர் கிளறி கொடுங்க. அரிசி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு 1.25 அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அந்த தண்ணியை வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ மூடி வைக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டுருவோம். நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த டைமில் வந்து அரிசி போடுவோம். நல்லா சென்டரில் போடுது.
நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு தம் போட வேண்டிய ஸ்டேஜ் வரும்போது ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ போட்டு தம் போடலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அந்த தண்ணி கீழே அரிசியும் தண்ணியும் ஒரு சமநிலையில் வரும்போது தம் போகிற டைம் இது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லிம்மை வச்சுட்டு தம் போடலாம். ஃபுல்லாக ஸ்லிம்மில் வச்சிடணும். மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வைக்கலாம். டென் டு 15 மினிட்ஸில் தம்மு எடுத்துடலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ தம் எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பிளேட் ஓப்பன் பண்ணது உங்கள் பக்கமாக இழுக்கணும். இப்படி நேரம் எடுத்திங்கன்னா அப்படியே ஆவி வந்து மூஞ்சில் அடிச்சிடும். அருமையாக வந்துருக்குங்க. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படி ஓரத்துலேருந்து அப்படியே பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அருமையான சீரக சம்பா 1/2 kg வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. அருமையான சீரக சம்பா வெஜிடபிள் ரைஸ் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். 1/2 kg எடுத்து பண்ணியிருக்கேன். அடுத்த முறை 1 kgயில் வடி பிரியாணி மாதிரி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வந்து போடுறேன். கூடவே வந்துட்டு வெங்காயம் குக்கும்பர், வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அருமையான காம்பினேஷனுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.